என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் வீணா அவர்கள் எழுதிய கடைசி வழி அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். யாருமே இல்லாம அனாதியா வளர்ந்து வர ஒரு பெண், அவங்க திருமண வயசை எட்டும் போது இனிமே தனக்கென ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, எனக்குன்னு ஒரு குழந்தை மட்டும் இருந்தா போதும், எனக்கு கணவன் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. குடும்பம்னா கணவன் மனைவி குழந்தை அப்படித்தானே, அது எப்படி கணவன் இல்லாம குழந்தை மட்டும், இது எப்படி இந்த சமூகம் ஏத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படியான ஒரு முடிவுக்கு அந்த பெண் வர்றதுக்கான காரணம் என்ன? ஆண்கள் மீது ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம்? அவங்க எடுத்த முடிவு சரியா தவறா? இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு கணவன் வேணாம், எனக்கு குழந்தை மட்டும் போதும் என்னோட ஃபியூச்சருக்கு அப்படின்னு அவங்க நினைச்ச அந்த ஆசை, அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு நிறைவேறியதா இல்லையா? இதை பத்தி பாக்குறது தான் இந்த கதை கடைசி வழி. இந்த கதை பாத்தீங்கன்னா 1990களின் முற்பகுதியில் எழுதப்பட்ட புத்தகம். கிட்டத்தட்ட இன்னைய தேதியை கணக்கு பண்ணா 35 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம். இந்த மாதிரி ஒரு தலைப்பை 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் யோசிச்சு எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா அப்ப இருக்க சமூகம் எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டது, எந்த அளவுக்கு ஆணாதிக்க சமூகம் நிறைந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுடைய உள்ளுணர்வை, அவளுடைய விருப்பத்தை, அவளுடைய ஆசைகளை வெளியே கொண்டு வந்து நூல் வடிவமா அச்சடிச்சு வெளியீடு செஞ்சதுக்காகவே ஆசிரியர் வீணா அவர்களை நாம எவ்வளவு வேணா பாராட்டலாங்க. நான் வழக்கமா எல்லா வீடியோலும் சொல்றது மாதிரியே இந்த கதையை ஃபுல்லா உங்ககிட்ட சொல்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. இந்த புக்கோட கதையை ஒரு முன்னோட்டமா உங்களுக்கு கொடுக்கறது மூலமா உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி நீங்களும் என்ன மாதிரியே இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம இப்ப இந்த புக்கோட கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தன்னுடைய தாயை இழந்தவங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய தந்தை. அந்த பொண்ணுடைய அப்பா பண்ண பயங்கரமான கொடுமைத்தனத்தால அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போறாங்க. அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தை வளர்க்க முடியாம எடுத்துட்டு போயிட்டு ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்துறாரு. அந்த அனாதை ஆசிரமத்துல தான் இந்த பெண்ணு வளர்ந்து வராங்க, நம்ம ஹீரோயின். அங்க இருந்து அவங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணி அவங்க கரியரை மூவ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த த்ரூ அவுட் அவங்க லைஃப்ல அவங்க சந்திச்ச எல்லா ஆண்களும் இவங்களுக்கு கொடுத்த ஒரு கசப்பான அனுபவம் தான் இவங்களுக்கு ஆண்கள் மீது ஏற்பட்ட வெறுப்புக்கு காரணமா அமையுது. இவங்களுக்கு திருமண வயசு வரும்போது தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அவங்கள சுத்தி இருக்கிற ஆண்களை அவங்க அப்சர்வ் பண்ணும்போது இன்னமும் அவங்க ஏமாற்றத்துக்குள்ளாகிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ், அதுல இருக்க அவங்களுடைய ஆண் நண்பர்கள், அவங்க தங்கி இருக்க ஹாஸ்டல், அதுல இருக்க அந்த மேல் வார்டன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க யூசுவலா போயிட்டு வர ரெஸ்டாரண்ட், அவங்க ஷாப்பிங் போற இடம், இங்க இருக்கிற எல்லா ஆண்களாலையும் அவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் அவங்க ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா ஆதரவு இல்லாத ஒரு அனாதை பெண் மேல இந்த சமூகத்தின் பார்வையும் ஆண்களின் பார்வையும் எவ்வளவு வக்கரமா இருக்குன்றது அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அதை இந்த புத்தகத்தின் மூலமா ஆசிரியர் வீணா அவர்கள் கம்ப்ளீட்டா நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த எந்த ஒரு ஒளி முறையும் இல்லாம சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இந்த முடிவை அவங்க எடுத்தவங்க கவுத்தெல்லாம் எடுக்கல. அதாவது எனக்கு கணவன் தேவையில்ல, எனக்கு குழந்தை மட்டும் இருந்தா போதும், நான் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு போறேன்ற முடிவு அவங்க முடிவெடுக்க தெரியாமலாம் எடுக்கல. அவங்க சந்திச்ச ஆண்கள்ல எல்லா விதமான ஆண்களும் இருக்காங்க. அதாவது திருமணம் வயது ஓடிய ஆண்கள், இளைஞர்கள் சொல்லலாம், திருமணம் ஆன ஆண்கள், பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்த தகப்பன்கள், அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண அவங்களுடைய அலுவலக மேலதிகாரி, அவங்களுடைய ஆணாதிக்கம், இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து அவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஆண்கள்னாலே பயமும் வெறுப்பும் தான் அவங்களுக்கு ஏற்படுது. இது மட்டும் இல்லாம இந்த சமகாலத்திலே இவங்களுக்கு இன்னொரு பையன் மேல ஆசை வந்துச்சு. ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது. ஆனா அந்த எண்ணத்தை அந்த பையன்கிட்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் போது, அந்த காதலனா இருக்கிறவன் கணவனா மாறினா எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு பிஹேவியர் இவங்க தெரிஞ்சுக்கும் போது, கண்டிப்பா நான் எடுத்த முடிவு சரிதான், கணவன்றவன் எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற முடிவுக்கு இவங்க ஆணித்தரமா வராங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு லவ்வரா இருக்க வரைக்கும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அதுவே அவன் ஹஸ்பண்டா மாற போறான்னு தெரிஞ்சாலே அவன் கம்ப்ளீட்டா அவனுடைய குணாதிசயங்களும் அந்த பெண்ணின் மீது அவனுக்கு இருக்க அந்த உரிமை, அவனுடைய ஆணாதிக்க மனோபாவம்ன்றது வேற ஒரு லெவலுக்கு போயிடும். அதை இவங்க உணர்ந்ததன் காரணமாக தான் அவனையும் வேணான்னு சொல்லி முடிவெடுத்து மறுபடியும் ஒரு தனிமையான வாழ்க்கைக்கு தள்ளப்படுறாங்க. சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு குடும்பம் வேணும்னு அவங்க நினைக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு இந்த முடிவு வருது. ஏற்கனவே ஆண்களால நான் பல துன்பங்களுக்கு ஆளாயிட்டேன், அவங்களுடைய அப்பா முதல் அவங்க காதலிச்ச அந்த ஆண் வரை. இதுக்கப்புறம் எனக்கு குடும்பம் ஒன்று வேணும்னா எனக்கு குழந்தைன்னு மட்டும் போதும், எனக்கு கணவன் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா வராங்க. அதுக்கு அவங்களுடைய அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆண் முன் வரான். இது வரைக்கும் அவங்க சந்திச்ச எல்லா இன்னல்களுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆண்மகன் வரான். அவங்களால அவங்க லைஃப் மாறுது. கடைசியா ஹீரோயினும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க விருப்பத்துக்கு சரின்னு சொன்ன அந்த இளைஞனை கரம் பிடிச்சு அவங்க வாழ்க்கையை வாழ முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கதை முடியுதுங்க. இந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெண்ணுடைய எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய
அனுபவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட மனிதர்களை பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல சந்திச்ச போது அவங்களுக்கு கிடைத்த அந்த கசப்பான அனுபவங்களை தொகுத்து வழங்குற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் போயிருக்கலாம். ஆனா இன்கேஸ் நீங்க இந்த புக்கா படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் பெண்களை பத்தியும் பெண்களுடைய உணர்வுகளை பத்தியும் ஆண்கள் பேசுறதுக்கும் அதே விஷயத்த பெண்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய ஆசபாசங்கள், இது எல்லாத்த பத்தி ஒரு பெண் பேசுறதுக்கும் வித்தியாசம்ன்றது ரொம்ப 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 அதிகம். அது எனக்கு இந்த புக் மூலமா ரொம்ப கிளீனா புரிஞ்சது. இந்த புக்கோட ஆசிரியர் வீணா அவர்கள் இந்த சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா நிக்கிற ஒரு பெண்ணுடைய மனோபாவத்தை, அவங்களுடைய ஆசைக்கான நியாயமும் அதுக்கான காரணமும் அழகா எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் ஒரு ஆணை பத்தி தவறா நினைக்கிறதுக்கும் ஆண்கள்னாலே கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கும் காரணம் ஆண்கள் மட்டும்தான் அப்படின்றத அவங்க நமக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க. ஆனா கடைசியில அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறதுக்கு காரணமும் ஒரு ஆண் தான். அதுக்கு அந்த ஆண் கண்ணியமானவனா இருக்கணும். சோ இந்த சமுதாயத்தில் இருக்க நாம எல்லாரும் கண்ணியமா இருந்தா இந்த சமுதாயம் பெண்களுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பாகவும் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாகவும் அமையும். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த புத்தகத்துல நான் படிச்சது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா அந்த புக் வாங்கி படிங்க, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.